ராஜேந்திர சோழன் மேலை சாளுக்கிய மன்னன் ராஜசிம்ஹாவை வீழ்த்தி மீண்டும் சாளுக்கிய தேசத்தை கைப்பற்றுறாங்க. ஆனா இதுக்கு பழி வாங்குறதுக்காக ராஜசிம்ஹா பகடைக்காயா பயன்படுத்த நினைச்சது ராஜேந்திர சோழனின் தங்கை குந்தவைய. வந்தியத்தேவனின் குந்தவைய நினைச்சு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ராஜராஜ சோழன் தன்னோட தமக்கை மேல இருந்த அன்பால தன்னோட மகளுக்கு குந்தவைன்னு பேர் சூட்டினாங்க. அவங்கள கீழே சாளுக்கிய மன்னனான விமலாதித்யனுக்கு மனம் முடிச்சாங்க. அவங்களுக்கு ஒரு மகன் பிறக்கிறான், ராஜராஜ நரேந்திரன். இந்த மகனும் அடுத்த மன்னராகிற நேரம் வருது. இந்த நேரத்துலதான் ராஜசிம்ஹா ராஜராஜ நரேந்திரனோட ஸ்டெப் பிரதரான ஏழாம் வரதானா விஜயாதித்யனுக்கு சப்போர்ட் பண்றாங்க. நீ அடுத்த மன்னர் ஆகிருன்னு. இதனால நாட்டுக்குள்ள குழப்பம் வருது. குந்தவையும் தன்னோட மகனுக்காக வருந்துறாங்க. உதவி கேட்கப்படுது ராஜேந்திர சோழன் கிட்ட. ஆனா பிரச்சனை என்னன்னா, தன்னோட நாட்டுல ஒரு புதிய தலைநகரத்தை எழுப்புற வேலையை ஆரம்பிச்சுட்டு அவங்க கடாரத்தை நோக்கி அதை கேப்சர் பண்ண போய்கிட்டு இருக்காங்க. என்ன செய்யனே புரியாம முழிச்சுக்கிட்டு இருக்க இந்த நிலையில தான் ஒரு ஹீரோ வராங்க. அவங்கதான் ராஜராஜ சோழனின் மகன். ஆனா அது ராஜேந்திர சோழன் இல்ல. என்ன நடந்ததுங்கிறத அடுத்த வீடியோல பாக்கலாம்.